हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे हर हर नमः पार्वती पतये மூணு வயசு குழந்தை இவர் இருந்ததே 16 வயசு தானே சொல்றா. சம்பந்தர் இருந்ததே 16 வயசுன்னு தானே சொல்றா. இவருடைய அவதார ஸ்தலம் சீர்காழி அப்படின்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த க்ஷேத்திரம். சிவபாத ஹிருதயம் பகவதி அம்மையார் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு தவல் புத எல்லாருமே பரமேஸ்வரனுடைய அம்சம்தான். எல்லாருமே 63 நாயன்மார்களுமே பரமேஸ்வரனுடையவே அம்சம்தான். அவர் தான் தன்னுடைய அடியார்களை கைலாசத்தில் நித்தியவாசம் பண்ணி கொண்டு அங்கே உமாபதிக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அடியார்களை இந்த லோகத்தில் சாம்சாரிக ஜனங்களை உத்தாரணம் பண்ணுறதுக்காக அனுப்புகிறார். அதுபோல தான் சம்பந்தன் அப்படிங்கிற குழந்தை திருஞான சம்பந்தர் சாட்சாத் அம்பாலே வந்து ஞானப்பாலை ஊற்றா. 3 வயசு குழந்தை காலமே ஸ்நானம் பண்ண கிளம்பிட்டார். சிவபாத ஹிருதயம் குழந்தை எழுதுடுத்து அம்மாவோ படுத்துட்டு இருக்கா. பகவதி அம்மையாரோ நானும் வருவேங்கிறது இந்த குழந்தை. சரி வாடா என் செல்லமேன்னு அழைச்சிட்டு போயிட்டா. இவர் ஸ்நானம் பண்ணி ஹரஹரா ஹரஹரா அப்படி சொல்லி முங்கறாருயா. இருட்டா வேற இருக்கு, விடிய காலமே இருட்டா வேற இருக்கு. அங்க அப்பாவை முங்குறார். முங்கின அப்பாவையும் காண இருட்டா இருக்கு. யாரையும் காணதும் அம்மானு அழ ஆரம்பிச்செடுத்து. பரமேஸ்வரனுக்கு எப்படி ஒரு ஹிருதயம் தாங்கும் குழந்தை அழுதா, அம்பாளுக்கு எப்படி ஹிருதயம் தாங்கும்? சர்வமங்களமா தரக்கூடியவளாச்சே அம்பாள். உடனே அங்கிருந்து வந்து குழந்தைய மடியில் இட்டு ஸ்தன்யமானம் பண்ணி வைக்கிறார். அழகா அனுகிரகம் பண்ணி பரமேஸ்வரனும் பார்வதியும் மறைஞ்சார்கள். சிவபாத ஹிருதயம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இவன் வாயில ஒரே பால் வழியுது. மிரட்டா, டாக்டரா பாலை குடிச்ச? யார் பாலை குடிச்ச? அம்பாள் தான்ப்பா கொடுத்தா. அம்பாள் கொடுத்தாளா? எங்கே எதிர அம்பாள் வந்தா? மிரட்டார் குச்சி எடுத்து. சொல்றியா இல்லையா? இந்த குழந்தை 3 வயசு குழந்தை தானே, பேச்சு கூட ஒழுங்கா வருமா? என்ன குழந்தை மழச்சல்லே போயிருக்காதே. இந்த 3 வயசு குழந்தை தோடுடைய செவியன் விடையேறியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடனை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். இப்படி பாடுறது, இதை வாங்கி பாடுற நமக்கே கஷ்டம். இதை வாங்கி இந்த தேவாரத்தை ஒழுங்கா சுத்தி சுத்தமா தாளத்தோடு கூட ராகத்தோடு கூட அபியாசம் பண்ணி பாடுறதே கஷ்டம். 3 வயசு குழந்தை இதை பாடித்து நான் புரிஞ்சுட்டார். சிவபக்தன் தானே அவர். நிச்சயம் இது வந்து பரமேஸ்வரனுடைய கிருபதான், இது அம்பாளுடைய கிருபதான். இல்லாத போனா வாக்கில் வாக்தேவியாச்சே. வாக்தேவி அவள் தானே. கௌரீர்மி மாயசல்லாடு தக்ஷத்யேகபதி துபதி சா சதுஷ்பதி. மந்திரம் சொல்றது அஷ்டாபதி நவபதி பூவிஷி சஹஸ்ராட்சரா பரமேவ்யோ மன்னு. எந்த மகான்களுடைய சிதாகாசத்தில் என்ன மந்திரங்கள் என்ன வாக்குகள் பகவத் விஷயமான பகவத் குணானுபவங்கள் அதில் இருக்குமோ அது நம்மளுடைய இந்த பிராகிருதமான வாக்கில் வரணும் அப்படின்னா அது தாயார் அம்பாளுடைய கிருபை இல்லாமல் வருமா என்ன? 3 வயசு குழந்தை பாட முடியுமா? பாடித்துனா இது நிச்சயம் அம்பாளுடைய கிருபைன்னு புரிஞ்சுட்டார். இவ அவதாரம் பண்ண காலம் ரொம்ப கஷ்டமான காலம். சனாதன தர்மத்துக்கு கஷ்டமான காலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவர்கள்லாம் சமகாலம். இன்னும் கூட சொல்லப்போனால் சம்பந்தரை காட்டிலும் பெரியவர், வயசில் பெரியவர் அப்பர் அப்படிங்கிறவர். இவாளுடைய காலத்தில் சமண மதம் ரொம்ப ஆங்காங்கே ரொம்ப அதிகமாக இருந்தது, தலைவிரிச்சு ஆடித்து. இந்த சமண மதத்தில் அவ வேதத்தையோ தெய்வத்தையோ நம்புறவா கிடையாது. ஜெயினர்கள் தானே அவர்கள். அமணர்கள் அப்படின்னு சொல்கிறது அதுதான் பிற்காலத்தில் அம்மணம் அப்படின்னு ஆயிடுத்து. சமணர்கள் தான் அமணர்கள்னு அவள் வஸ்திரங்கள்லாம் தரிச்சுக்காம பிக்ஷுக்களாக இருந்துட்டு ஒரு தலையில் ஒரு பேன் அடித்தா கூட சொல்ல மாட்டா, ஒரு சுல்லான் அடித்தா கூட அடிச்சுக்க மாட்டா. இவருடைய இந்த சாஸ்திரத்தில் அது என்ன முக்கியம் அப்படின்னா தெய்வத்தை நிந்த பண்ணுறது. நாஸ்திக மதம் தெய்வத்தை இல்லைன்னு சொல்கிறது அவருடைய அபிப்பிராயம்.
ஆனால் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறவாள் துன்புறுத்துறது அப்படிங்கிறது இவா முக்கியமாக பண்ணிட்டு இருந்தா. அரசர்களை அந்தந்த பல்லவனையோ பாண்டியனையோ அந்தந்த அரசனை தன் கைக்குள்ள அவ வச்சுண்டு பண்ண அராஜகம் அநேக சிவன் கோவில்களெல்லாம் இடித்து கோவில்கள் இருக்கக்கூடிய இடத்துல சமண மடங்களை ஸ்தாபனம் பண்ணி சமண விஷயமான கிரந்தங்களையே எழுதி அதையே படிக்க வச்சு பள்ளிக்கூடங்கள்லாம் மாற்றி எல்லாம் பண்ணுறா. தெய்வத்தை இருக்கு இல்லைன்னு சொல்கிறத பற்றி நமக்கு கஷ்டம் இல்லை, ஏன்னா வேதமே சொல்லிடுத்து. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுருதி. வேதமே சொல்லிடுத்து. வேத காலத்திலே இருந்திருக்கா போட்டிருக்கு, தெரியல வேதம் எதை வச்சுன்னு இப்படி சொல்கிறது. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத். தெய்வத்தை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தெய்வம் இல்லை, இருக்குன்னு சொல்கிறவனுக்கு அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தவேனம் ததோ விதுருத்தின்னு வேதம் சொல்கிறோம். தெய்வம் இருக்குன்னு நம்புறவாளுக்கு தெய்வம் இருக்கு, தெய்வம் இல்லைங்கிறவாளுக்கு தெய்வம் இல்லை. ஆனால் இவ அவ்வளவு அநியாயம் பண்ணி அச்சூழியம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அந்த காலத்தில் பிறந்து சைவ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செயல், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா லோகமே அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு புள்ள சீர்காழியில் பிறந்தான்னா அந்த பிள்ளைக்கு வந்த எதிர்ப்பு எப்படி இருந்திருக்கும். 3 வயசுக்கே கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் சிவக்ஷேத்திரங்கள்லாம் போய் எல்லா சிவக்ஷேத்திரங்கள்லையும் அங்கே இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணி அந்த சிவபெருமான அருமையாக பாடும் குழந்தை பரமேஸ்வரன். அந்த குழந்தை கை தட்டி தட்டி தாளம் போட்டு பாடினா குழந்தை கை செவந்து எடுத்தான். பரமேஸ்வரன் ஹிருதயம் உருகி தங்க தாளம் கொடுத்துட்டார். தங்க தாளம் கொடுத்தா அதை எடுத்து தாளம் போட்ட சொத்துங்கிறது. தங்க தாளத்துல சத்தம் வருமா என்ன? சத்தம் வரலை. உடனே அம்பாள் சத்தம் வரா மாதிரி பண்ணிவிட்டாராம். அவர் வச்சிருந்த தாளத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை. அவ்வப்பொழுது திருநாவுக்கரசரை அவரோட சேருவார். பல க்ஷேத்திரங்களுக்கு அவ 2 பேரும் சஞ்சாரம் பண்ணி போவா. அப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போகிறார்கள். பல ராஜாக்கள் அந்த நாட்களில் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். பாண்டிய தேசத்து அரசன் கூன் பாண்டியன் அப்படின்னு நெடுமாறன் அப்படின்னு சொல்லுவா. அந்த பாண்டியனுக்கு பட்டப்பேர் அவனுக்கு கூன், அவனுக்கு மங்கையர்க்கரசியார் அப்படின்னு. நாயன்மார்கள்ல அவளும் ஒரு தீதானே. நாயன்மார்கள்லாம் எல்லாரும் புருஷாளாவே இருக்கான்னு நினச்சிக்க கூடாது. திலகவதியார் உண்டு, மங்கையர்க்கரசியார் உண்டு, ஸ்திரீகளும் உண்டு. சிவபக்தி யாருக்கு இருந்தால் எல்லாருமே நாயன்மார்கள் தான். ரொம்ப சமண மதம் ஜாஸ்தியாக போக இந்த சமணத்தை அடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மங்கையர்க்கரசியாருக்கோ சிவபக்தி. இந்த சமணத்தை அடக்கணும்னு சொன்னால் திருஞான சம்பந்தர் வந்தாத்தான் உண்டு அப்படின்னு அவரை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூதம் அனுப்புகிறார். இப்படி தூதம் அனுப்பும் பொழுது அந்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த பாண்டிய தேசத்தின் அவனுடைய அரசாட்சியிலே ஒரு அமைச்சர் குலச்சிறை நாயனார் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த அமைச்சரும் சிவபக்தன், இந்த மங்கையர்க்கரசியும் சிவபக்த. இவா 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி ஞான சம்பந்தர் எப்படியா இங்கே அழைச்சுன்னு அவர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னாலே இவன் மாறிடுவான். மதுரைக்கு வந்தாலே போதும், அவர் பாதகமலம் பற்றாலே போயிடும், இவன் மாறிடுவான், இந்த அரசன் மாறிடுவான்னு தெரியும். அடைச்சுன்னு வரும்படி சொன்னி இவரை தூதம் அனுப்பினதும் அவர் அந்த குலச்சிறை அங்கிருந்து வந்து இவர் அழைக்கிறார். சம்பந்தர் புறப்படுறேன்னு கிளம்புறார். அப்புறம் தடுக்கிறார். அவள்லாம் ரொம்ப துஷ்டாள். நீங்களோ குழந்தையாச்சே, ஞானத்தில் பெரியவர், ஆனால் குழந்தையாச்சே, போக வேண்டாம். இல்லை அவசியம் போகணும், இவருடைய அவதாரமே அதுக்குத்தானே, அவசியம் போகத்தான் போவேன் அப்படின்னு அப்பருடைய சொல்லுக்கு மீறியும் கிளம்பி வந்துட்டார். இவர் வந்துட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சதும் அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள்லாம் இருக்காளே அவெல்லாம் சும்மா இருப்பானா? அவனா என்னன்னா போட்டியா நமக்கு ஒருத்தன் வந்துட்டானே, ஐயோ அவன் சத்தியத்தை சொல்லிட்டான்னு சொன்னால் இந்த ராஜா திருந்துடுவானே, இத்தனை நாள் அவனை பைத்தியமாக்கி வச்சிருக்கோம், இவன் திருந்திட்டான்னா அப்புறம் நம்மளாம் எங்கே போய் உழைக்கிறது? அப்புறம் எல்லாம் லோகம் பூரா எல்லாம் சைவ சித்தாந்தம் ஆடும், எல்லா இடத்துலையும் உடனே தேவாரம் திருவாச்சகம்லாம் பாட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நம்ம முழப்பம் என்ன ஆகுது? அதனால் அவனை எப்படியாவது இவரை உள்ள வரவிடாமலே பண்ணிவிடணும். அவன் இடத்துல போய் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி நம்ம சமண மதத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு சைவ சித்தாந்தியை அழைச்சின்னு வந்திருக்காளாம். இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்கா. அவளை உள்ளேயே விடக்கூடாது, அவனை மட்டும் உள்ளே விட்டேன்னு சொன்னால் நம்மளை ஒரேடியாக அழிச்சுடுவான்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி அவனை கிளப்பி விட்டதும் இவரை இருக்கிற இடத்துலையே அவரை வச்சு எரிங்கடான்னுட்டான்.
இருக்கிற இடத்துலையே ஞான சம்பந்தன். அவர் எந்த மடத்தில் தங்கிட்டு இருக்காரோ அர்த்தராத்திரிக்கு 4 பேர் புகுந்து அந்த மடத்தில் நெருப்ப வச்சுட்டான். நெருப்ப வச்சுட்டா பத்திண்டு எரியுமா என்ன? அவர் ஒரு பதிகம் பாடினார். எவன் பற்ற வச்சானோ அவன் வேட்டியெல்லாம் பற்றி எடுத்தோ, எவன் நெருப்ப வச்சானோ அவன் வீடெல்லாம் பற்றி எடுத்தோ. இவர் என்ன நாட்டில் அக்னோ பிரதக்ஷதி, இவரை என்ன பண்ண முடியும்? பரமேஸ்வரன் கூடையே இருக்கும் பொழுது கிண்ணோ மிருத்யு கரிஷதினார் மார்க்கண்டேயன். மிருத்யுவாலேயே ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் பொழுது இந்த நெருப்பால் என்ன பண்ணிட முடியும்? இருந்தாலும் சாதுக்கள் இடத்துல அபச்சாரப்பட்டான் இல்லையா, சிவனடியார்கிட்ட அபச்சாரப்பட்டான் இல்லையா, அவனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. அந்த ராஜாவுக்கு, இந்த பாண்டியனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சு. இந்த நோய் வந்ததோ இல்லையோ உடம்பு தோல் நோய், உடம்பு பூரா பத்திண்டு எரிகிறது. நெருப்பு வச்சான் இல்லையா, நெருப்பு வைக்காமலே எரிகிறது. ஏர் கண்டிஷன் இந்த பக்கம் வைக்கிறான், அந்த பக்கம் வைக்கிறான், இந்த பக்கத்துலேருந்து 10 பேர் விசிறா, அந்த பக்கத்துலேருந்து 10 பேர் விசிறா. என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகலைன்னா உடம்பு சரியா போல. மந்திரிக்கா மருந்து கொடுக்குறா, எந்த சமணர்களுடைய மந்திரத்துக்கோ மருந்திருக்கோ அந்த நோய் தீரவே இல்லை. விசிறா, ஏன் என் பிராணனை வாங்குற, போய் ஒழிங்கிறான். எல்லா சமணர்களையும் வெய்கிறான். அப்போ மங்கையர்க்கரசி போய் சொன்னா, பக்கத்தில் தான் அடியார் சிவனடியார் வந்திருக்கிறார், அவரை போய் தரிசிக்கலாம், அவரை பார்த்தா உங்கள் நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவனுக்கு லஜ்ஜையாகவும் இருக்கு. இருந்தாலும் இந்த வியாதியிலேருந்து எப்படியாவது நிவர்த்தியானாது. ஏன்னா படுறது கஷ்டம், அவன் தானே. இந்த சமணம்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறான். நீ என்னையா வேணாங்கிறது, நான் தானே திண்டாடுறேன், நீயா திண்டாடுற. உடனே அழைச்சின்னு வானுட்டா. அவரை அழைச்சின்னு வர, அழைச்சின்னு வந்ததை ஒன்றுமே செய்யல. ஞான சம்பந்தர் ஒன்றும் செய்யலை. இடுப்புல விபூதி நித்தியமே அவர் திருநீர் இட்டுப்பார். அந்த திருநீரை கையில் வச்சுட்டு இருந்தார் விபூதியை. அந்த விபூதியை தான் கொடுத்தாராம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே. ஹாலாஹல சுந்தரன் தானே பேரு. சொக்கநாதன் சொக்கநாதன் அப்படின்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்தில் சுந்தரன் சுந்தரன் அப்படின்னு சொல்ற வழக்கம். அங்கதான் பார்க்கடல் கடையும் பொழுது பரமேஸ்வரன் அந்த பார்க்கடல்ல விஷம் வரும் பொழுது இந்த நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதன் தான் அந்த விஷத்தை குடிச்சாராம். மாபைஷ்டேதி கிராவிராசதுரியா தேவகா தமே வஸ்து மகாயா. நீலகண்ட தீட்சிதர் அழகா ஸ்தோத்திரம் பண்றா. நீலகண்ட விஜய சம்பூனே இந்த கிரந்தத்துக்கு, சிவன் விஷம் குடிச்சதுக்கு ஒரு கிரந்தம், ஒரு சம்பு காவியம் எழுதியிருக்கிறார். அதை நீலகண்டன் அந்த விஷத்தை குடிச்சதும் அவருடைய கழுத்து நீலவர்ணமாக போயிடுச்சு. அதனால நீலகண்டன் அப்படிங்கிற திருநாமம் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்டது. அதுதான் திரு ஆளவாயன் திருநீரே. திரு ஆளவாயன் மதுரையில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். மந்திரம் ஆவது நீர். திடீர்னு விபூதியை எடுத்து ஜபிச்சு நெத்தியில் இடுறது அப்படிங்கிறது இந்த அடியார்களுக்கு பழக்கம் இல்லை. எப்பயுமே ஜபிச்சு ரெடியாக வச்சிருப்பாளாம். இந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஆபத்து, நான் ஏற்கனவே ஜபிச்சு பஞ்சாட்சரம் மந்திரம்னா இந்த இடத்துல பஞ்சாட்சரம்னு அர்த்தம், வேற ஏதோ மாய மந்திரம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா எந்த மாய மந்திரத்துக்கும் கட்டுப்படாத மந்திரம் இந்த பஞ்சாட்சரத்துக்கு கட்டுப்படும் சகல ஜகத்தும். அதுதான் மந்திரமாவது நீர் விபூதி, வானவர் மேலது நீர். இந்த விபூதிக்கு ஈடு உண்டோ? விபூதியினுடைய பெருமையை தர்மசாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லியிருக்காது? விபூதியினுடைய பெருமையை சொல்லி மாடுமா? வாய் உமை பங்கன், உமாபதியான அந்த சுந்தரேஸ்வரனுடையதான இந்த திருநீர், இதனை இட்டுக்கொள் அப்படின்னு அவன் நெற்றியில இவரே தன் திருக்கமலங்களால கரக்கமலத்தினால இட்டு விட்டாரோ இல்லையோ அவ்வளவு வியாதியும் நீங்கிறது. உடனே அந்த பாண்டியன் சகல அவனுடைய தேசத்தையும் அத்தனை பேரையும் எது சத்தியம்னு புரிஞ்சுனுட்டான். இதுதான் சத்தியம்னு புரிஞ்சுனுட்டான். இத்தனை நாள் மோகத்துல இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு லோகம் பூரா சைவ சித்தாந்தத்தை இவரை கொண்டு ஸ்தாபனம் பண்ணிவிட்டார். எப்படி இந்த வியாதியை நீக்கிவிட்டாருங்கிறது இது எதனுடைய பெருமை? ஞான சம்பந்தர்
பக்தர்களை கேட்டா, அடியார்களை கேட்டா, ஞான சம்பந்தருடைய சிவனை போய் கேட்டோன்னு சொன்னோன்னா அவர் ஞான சம்பந்தர் பெருமை. சம்பந்தரை போய் கேட்டேன்னா இது திருநாமத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்லுவார். பாண்டியனுடைய வியாதி நீங்கி அவன் க்ஷேமத்தை அடைஞ்சான் அப்படிங்கிறது பஞ்சாட்சர மகிமை.